இதுல வந்து 2 ஆப்ஷன் தான் நமக்கு. மத்த கிரெடிட் ரிவ்யூஸ், ரெவென்யூ, ஃபண்ட் ரிசிப்ட்லாம் வந்து ஆப்ஷனல் தான். நம்மளுக்கு மேண்டிடேரி வந்து பில்லிங் அண்ட் அக்கவுண்ட் ரிசீவபிள்ஸ் தான் மேம். பில்லிங் அண்ட் அக்கவுண்ட் ரிசீவர்ஸா? இந்த பில்லிங் அண்ட் அக்கவுண்ட் ரிசீவபிள்ஸ் 2 தான் நம்மளுக்கு மெயின். ஓகே. பில்லிங் வந்து நம்ம இன்வாய்ஸ் கிரியேட் பண்றதுக்கு, கிரெடிட் இன்வாய்ஸ் கிரியேட் பண்றதுக்கு வந்து நமக்கு யூஸ் ஆகுறதா பில்லிங் யூஸ் ஆகும். அக்கவுண்ட் ரிசீவபிள்ஸ் வந்து நம்ம ரெசிப்ட் கிரியேட் பண்றது. இப்போ வந்து நம்ம ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி வச்சிருக்கோம், நம்ம ஒரு சேல்ஸ் பண்றோம் அப்படின்னா, அவங்க சேல்ஸ் பண்ணி அந்த கஸ்டமர் வந்து நம்மளுக்கு பேமெண்ட் பண்றதுக்காண்டி நம்ம கிரியேட் பண்றதுதான் ரெசிப்ட். அந்த ரெசிப்ட் கிரியேட் பண்றதுக்கு நமக்கு யூஸ் ஆகுறது வந்து அக்கவுண்ட் ரிசீவபிள்ஸ் மேம். ஓகே சார். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணுவோம். இன்வாய்ஸ் வந்து மேனுவல் இன்வாய்ஸ், ஆட்டோமேட்டிக் இன்வாய்ஸ் இருக்கு. மேனுவல் இன்வாய்ஸ் வந்து நம்மளாம் ஒரு கஸ்டமருக்கு வந்து இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணி மேனுஃபேக்சரிங் அந்த ப்ராடக்ட்டை பற்றி இன்வாய்ஸ் பண்ணி இந்த ரெசிப்ட் அனுப்புறதா இன்வாய்ஸ். ஆட்டோமேட்டிக் இன்வாய்ஸ்ன்றது வந்து நம்ம வந்து ஒரு கஸ்டமருக்கு வந்து ஒரு ப்ராடக்ட் சேல் பண்றோம் அப்படின்னா, அந்த சேல் பண்ற ப்ராடக்ட் வந்து நம்ம ஆர்டர் மேனேஜ்மெண்ட் ஒரு டீம் இருப்பாங்க. ஓகே சார். ஆர்டர் மேனேஜ்மெண்ட் டீம் வந்து நம்மளுக்கு சேல்ஸ் ஆர்டர் கிரியேட் பண்ணி நம்மளுக்கு சேல்ஸ் ஆர்டர் கொடுத்துருவாங்க. சேல்ஸ் ஆர்டர்ல ஒரு இன்வாய்ஸ் இருக்கும், இன்வாய்ஸ் நம்பர் இருக்கும். அந்த இன்வாய்ஸ் நம்பர் நம்ம மேனுவல் இன்வாய்ஸ்ல போய் நம்ம இன்வாய்ஸ் நம்பருக்கு இன்புட் பண்ணா நமக்கு ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்ன ப்ராடக்ட் சேல் பண்ணியிருக்கோம், கஸ்டமர் நேம் என்ன, அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே நமக்கு ஆட்டோமேட்டிக்கா இம்போர்ட் ஆயிடும். அதான் ஆட்டோமேட்டிக் இன்வாய்ஸ். ஓகே சார். மேனுவல் இன்வாய்ஸ் வந்து நம்மளா கிரியேட் பண்றது. இப்போ மேனுவல் இன்வாய்ஸ் எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்ப்போம். மோஸ்ட்லி எல்லாரும் எது சார் யூஸ் பண்ணுவாங்க கம்பெனிஸ்ல, மேனுவலா ஆட்டோமேட்டிக்கா? மேக்ஸிமம் ஆட்டோமேட்டிக் இன்வாய்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ஆட்டோமேட்டிக் இன்வாய்ஸ்ன்றது வந்து நம்ம ஒரு கம்பெனி போயிட்டா நம்ம வந்து இப்போ வந்து ஒரு டீம் இல்லை, ஆர்டர் மேனேஜ்மெண்ட், எஸ்சிஎம், HCMனு ஒரு டீம் இல்லை. நம்ம வந்து சும்மா ப்ராக்டிஸ் தான் பண்றோம். நம்ம ஒரு கம்பெனி வைஸ் போயிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த கம்பெனில ஃபினான்ஸ் டீமை பொறுத்தளவு சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட், ஆர்டர் மேனேஜ்மெண்ட் எல்லா டீம் இருப்பாங்க. ஆர்டர் மேனேஜ்மெண்ட் டீம் வந்து நம்மளுக்கு சேல்ஸ் ஆர்டர் வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருவாங்க. சேல்ஸ் ஆர்டர் வந்து இவ்வளவு சேல்ஸ் ஆயிருக்கு, இவ்வளவு அமௌண்ட், இந்த கம்பெனிக்கு வந்து நான் இந்த இவ்வளவு ப்ராடக்ட் அனுப்பியிருக்கேன், இந்த யூனிட் ஆஃப் ப்ராடக்ட் நான் சென்ட் பண்ணிருக்கேன் அப்படின்னு அவங்களே எல்லா ரெக்கார்ட் பண்ணிடுவாங்க. ரெக்கார்ட் பண்ணிட்டு நம்மளுக்கு அந்த ரெக்கார்ட் இன்வாய்ஸ் கிரியேட் பண்றதுக்கு ஃபினான்ஸ் டீம்ல என்னென்ன வேலை பார்க்கணுமோ அதெல்லாம் நம்மளுக்கு அனுப்புவாங்க. அதுல வந்து நம்ம ரிசீவபிள்ஸ் சேல்ஸ் ஆர்டர்ல வந்து நம்மளுக்கு இந்த இன்வாய்ஸ் நம்பர் இருக்கும். அந்த இன்வாய்ஸ் நம்பரை வந்து நம்ம இன்புட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து டீடைல்ஸ் எல்லாம் வந்துடும். அதான் ஆட்டோமேட்டிக் இன்புட் இன்வாய்ஸ் பண்ணுவாங்க. நம்ம மேனுவல் இன்வாய்ஸ் ஃபர்ஸ்ட் எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்ப்போம். பில்லிங்ஸ்குள்ள போயிட்டு பில்லிங்ல டாஸ்க் பேனல் டாப்னு ஒரு டாப் இருக்கும், தெரியுதா? டாஸ்க் பேனல் டாப். டாஸ்க் பேனல் டாப் டச் பண்ணி கிரியேட் டிரான்சாக்ஷன் இருக்குன்னா ஓகே. டிரான்சாக்ஷன் இன்வாய்ஸ் ரெண்டும் ஒன்று தான். ஆரக்கிள் ஃபியூஷன்ல வந்து அந்த லாங்குவேஜ்ல கொடுத்துருப்பாங்க. கிரியேட் டிரான்சாக்ஷன் இருக்கும் மேம். கிரியேட் டிரான்சாக்ஷன் உள்ள வந்தோடனே நம்ம டிரான்சாக்ஷன் கிளாஸ் நம்ம என்ன பர்பஸ்க்காண்டி நம்ம கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா இன்வாய்ஸ் கிரெடிட் மெமோ, டெபிட் மெமோ இருக்கும் மேம். கிரெடிட் மெமோ வந்து நம்ம சேல்ஸ் ரிட்டர்ன் பண்ணுறோம், நம்ம ஆர்டர் வந்து டைமுக்கு இருக்குது, நம்ம ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி யூஸ் பண்ணுறது கிரெடிட் மெமோ. ஓகே. இப்போ மேனுவல் இன்வாய்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். டிரான்சாக்ஷன் கிளாஸில் இன்வாய்ஸ் கொடுத்துக்கிறேன். பிஸ்னஸ் யூனிட்ல வந்து நம்ம எந்த யூனிட் கடையில் நம்ம பிஸ்னஸ் பண்ணுறோம், யூஎஸ் பண்ணுறோமா, இல்லை ஆஸ்திரேலியா, இல்லை யூரோப், அந்த மாதிரி எந்த கண்ட்ரி பண்ணுறோன்றோமோ பிஸ்னஸ் யூனிட்னு சொல்லுவாங்க. யூஎஸ்க்கு பிஸ்னஸ் யூனிட் கிரியேட் பண்ணிக்கிறோம். ஓகே. யூஎஸ் பிஸ்னஸ் யூனிட் கிரியேட் செலக்ட் பண்ணிக்கிறேன். டிரான்சாக்ஷன் சோர்ஸ் மேனுவலாக கிரியேட் பண்ணுறோம். டிரான்சாக்ஷன் டைப் வந்து இன்வாய்ஸ். டிரான்சாக்ஷன் நம்பர் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஜெனரேட் ஆகும் மேம் நம்மளுக்கு. ஓகே. நான் சொன்னேன் இல்லை, ஆட்டோமேட்டிக் இன்வாய்ஸில் வந்து நம்மளுக்கு ஒரு நம்ம நம்பர் கொடுப்பாங்க. அந்த நம்பர் இம்போர்ட் பண்ணால் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக எல்லா டீட்டெயில்ஸ் ஃபில் ஆயிடும் அப்படின்னு. அதனால டேட் வந்து நம்ம இன்னைக்கு அக்கௌண்டிங் பண்றோமோ அந்த டேட். ஓகே. நம்ம இன்னைக்கு இப்போ மேனுவல் இன்வாய்ஸ் இன்னைக்கு கிரியேட் பண்றோம் அப்படின்னா நான் இன்னைக்கு டேட் கொடுத்துக்கிறேன்.
பில் டு நேம்ன்றது வந்து கஸ்டமர் நேம் மேம். நம்ம எந்த கஸ்டமருக்கு வந்து கிரியேட் பண்றோம் அப்படின்றதுனால பில் டு நேம் வந்து செலக்ட் பண்ணுவோம். நான் இப்போ ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்ச கஸ்டமருக்கு ஒரு இன்வாய்ஸ் கிரியேட் பண்றேன். கஸ்டமர் நேம் எக்ஸாம்பிள் இந்த அட்வைட் குப்தான்றவங்க நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன் அந்த கஸ்டமர் கிளைண்ட்டு. நான் அவங்களை செலக்ட் பண்ணிக்கிறேன். இன்வாய்ஸ் லைன்ன்றது வந்து நம்ம சொன்னேன்ல மேம், நம்ம என்ன ஐட்டம் தேவைப்படுதோ அது சேல்ஸ் பண்றோமோ அந்த ஐட்டத்தோட நேமு, சேல்ஸ் 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 பேஸ்டு கம்பெனிக்கு ஒரு இன்வாய்ஸ் வரும், ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனிக்கு ஒரு இன்வாய்ஸ் வரும். ப்ராடக்ட் பேஸ்டு அப்படின்னா நம்ம ஒரு மேனுஃபேக்சரிங் பண்ணி நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணி நம்ம சேல்ஸ் பண்றோம் அப்படின்றது வந்து பண்றது வந்து ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனி. சர்வீஸ் பேஸ்டு கம்பெனின்றது வந்து நம்மளுக்கு மேனுஃபேக்சரிங் பண்ணல, நம்ம வெறும் சர்வீஸ் மட்டும் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஐடி எடுத்துக்கிட்டீங்களா, சர்வீஸ் மட்டும் தானே, சர்வீஸ் பேஸ்டு கம்பெனி தானே. ஹலோ கேக்குது சார். அந்த மாதிரி மேம் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நான் எக்ஸாம்பிளுக்கு ஒன்று அப்பனா வந்து மேனுஃபேக்சரிங்கோட இது கிடையாது அது, இந்த பேஜ், இந்த இன்வாய்ஸ் பேஜ். மேம் இது வந்து இல்ல மேம், இது வந்து நம்ம சர்வீஸ் பேஸ்டு கம்பெனி பண்றோம். ஓகே. டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நான் ஹார்ட்வேர்னு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். ஹார்ட்வேர் வந்து நம்ம செலக்ட் பண்றோம். அது டோட்டலா வேற மாதிரி இருக்குமா மேனுஃபேக்சரிங்கோட? இதே மாதிரி தான், இது இன்டர்ஃபேஸ் இதே மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. ஐட்டம் வந்து நான் எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாருங்களேன். ஓகே. மேல இருக்க அந்த டாபிக்ஸ் வந்து வேற மாதிரி இருக்குமா? இல்ல மேம், இன்டர்ஃபேஸ் இதே மாதிரி தான் இருக்கும். இப்போ நான் வந்து ஐட்டம் வந்து எப்போ இருக்குன்னு நான் காட்டுறேன். ஓகே. இன்ஸ்டன்ஸ்ல வர மாட்டேங்குது, நான் பார்த்து சொல்றேன் என்னன்னு, அடுத்த ஸ்டெப்ல சொல்றேன். யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் வந்து நம்ம ஈச்னு கொடுத்துக்கணும். குவான்டிட்டி வந்து நம்ம எவ்வளோ குவான்டிட்டி தேவைப்படுது, எத்தனை குவான்டிட்டி சேல் பண்ணியிருக்கோம், எத்தனை குவான்டிட்டி நம்மளுக்கு இன்வாய்ஸில் கிரியேட் பண்ணுறோம் அப்படின்றது நம்ம குவான்டிட்டி கொடுத்துக்கிறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் 2 குவான்டிட்டி கொடுக்குறேன். ஹார்ட்வேரில் வந்து 2 குவான்டிட்டி நான் கொடுக்குறேன். யூனிட் ப்ரைஸ்ன்றது வந்து நம்ம 2 குவான்டிட்டி கொடுக்கக்கூடாது, ஒரு குவான்டிட்டியோட யூனிட் ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்றத நம்ம என்ட்ரு பண்ணணும். ஓகே. எக்ஸாம்பிள் ஒரு ஹார்ட்வேரோட பிரைஸ் வந்து 10,000 அப்படின்னா நான் 10,000 தான் நம்ம என்ட்ரு பண்ணணும். நம்ம 2 குவான்டிட்டி செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றதுக்காண்டி நம்ம 2 குவான்டிட்டியோட அமௌண்ட்டே சேர்த்து 20,000 செலக்ட் பண்ணக்கூடாது. யூனிட் பிரைஸ் வந்து நான் எக்ஸாம்பிள் ஒரு 2,000 நான் செலக்ட் பண்றேன் அப்படின்னா ஒரு யூனிட்டோட பிரைஸ் நமக்கு வந்து டேப் அமுக்குனா ஆட்டோமேட்டிக்கா நான் அமௌண்ட் வந்து செலக்ட் ஆயிரும். ரெண்டு குவான்டிட்டியோட யூனிட் பிரைஸ் 12,000, ஒரு குவான்டிட்டியோட யூனிட் பிரைஸ் வந்து 12,000 அப்படின்னா 2 குவான்டிட்டியோட யூனிட் 4,000 நமக்கு ஆட்டோமேட்டிக் ஜெனரேட் ஆயிரும். தெரியுதா இங்க? தெரியுது சார். ஆட்டோமேட்டிக் ஜெனரேட் ஆயிரும். இப்போ வந்து நான் சேவ் அண்ட் ரிவ்யூ கொடுக்குறேன். ஓகே. இப்போ நம்ம இந்த இன்வாய்ஸ்லயே நம்ம வந்து சர்வீஸும் யூஸ் பண்ணிக்கலாம், மேனுஃபேக்சரிங்க்கும் இதே இன்வாய்ஸ் யூஸ் பண்ணிக்கலாமா? இதே இன்வாய்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் மேம், ரெண்டுமே. நம்ம வந்து இன்வாய்ஸ் வந்து சேவ் ஆயிடுச்சு. நம்ம சேவ் அண்ட் ரிவ்யூ கொடுத்தோம்ல, இந்த இன்வாய்ஸ் சேவ் ஆயிடுச்சு. இப்போ வந்து இது வந்து அக்கௌண்டிங் பண்ணணும். அக்கௌண்டிங் பண்ணணும்னா நம்ம ஜென்ரல் லெஜர்ல போஸ்ட் பண்ணணும். நம்ம ஜென்ரல் லெஜர்ல போஸ்ட் பண்ணா நமக்கு பிரைமரி லெஜர் சேவ் ஆகும். நம்ம கிரியேட் பண்ண இன்வாய்ஸ் வந்து சேவ் ஆகும். இந்த மேல இருக்க இன்வாய்ஸ் நம்பர் காட்டுதா மேம்? காமிக்குது. இதான் நம்ம கிரியேட் பண்ண இன்வாய்ஸோட நம்பர். ஓகே. நம்ம இந்த இன்வாய்ஸ் நம்பரை வச்சு நம்ம மேனேஜ் கஸ்டமர்ல வந்து நம்ம சர்ச் பண்ணி நம்ம டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஆக்ஷன்ஸை கிளிக் பண்ணி போஸ்டட் லெஜர் இருக்குல்ல, ஓகே, போஸ்டட் லெஜரை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அக்கௌண்டிங் ஆயிரும் நம்ம கிரியேட் பண்ண இன்வாய்ஸ். ஓகே.
எனக்கு மேனுஃபேக்சரிங் இன்வாய்ஸும் ஒண்ணு பண்ணி காமிக்கிறீங்களா? ஓகே மேம். ம். தெரியும் கன்ஃபர்மேஷன் ஆயிருச்சு. நமக்கு அக்கவுண்டிங் வந்து கம்ப்ளீட் ஆயிருச்சு. நம்ம வியூ அக்கவுண்டிங் கொடுத்தோம் அப்படின்னா தெரியுதா மேம்? தெரியுது. நம்மளுக்கு வந்து டோட்டல் ரிசீவபிள்ஸ் வந்து 4200. ஓகே. இன்வாய்ஸ்க்கு வந்து 4200 நமக்கு வந்து டோட்டல் ரெவென்யூ. ஆனா நம்ம 4000 தான் கிரியேட் பண்ணோம். பாத்தீங்களா? பார்த்தேன். வந்து நம்மளுக்கு வந்து உள்ள வந்திருக்கிறது வந்து 4200 வந்திருக்கு. ஆனா நம்மளோட ரெவென்யூ வந்து 4000 தான். ஓகே. எக்ஸ்ட்ரா வந்து நம்ம 2200 ஆட் ஆயிருக்கு வந்து நம்ம டாக்ஸ். ஓகே. டாக்ஸ் கிரெடிட் வந்து 2000. ஆனா நம்மளோட ரெவென்யூ வந்து 4000 தான். ஓகே. ஆனா டோட்டலா ரிசீவ் ஆன அமௌண்ட் வந்து 4200. நம்ம இந்த 200 வந்து நம்ம டாக்ஸ் பே பண்ணிடுவோம். ஓகே. நம்ம செல் பண்ண குட்ஸ்க்கு வந்து டன் கொடுத்துடலாம். டன் கொடுத்தா உங்களுக்கு இன்வாய்ஸ் கிரெடிட் ஆயிடும். ஓகே. சேவ் கொடுத்துட்டு சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுக்குறேன். சேவ் க்ளோஸ் கொடுத்துட்டு இப்போ நம்ம வந்து கிரியேட் பண்ண இன்வாய்ஸ் வந்து நம்ம எங்க இருக்குன்னு தெரியாதுல்ல நம்மளுக்கு. நம்ம அதை சர்ச் பண்ணணும், இல்லை நம்ம அதை பார்க்கணும், இல்லை டீட்டெயில்ஸ் நமக்கு தேவைப்படுது அப்படின்னா திரும்ப பேனல் டேப்ல போய் நம்மளுக்கு மேனேஜ் டிரான்சாக்ஷன் இருக்குல்ல, மேனேஜ் டிரான்சாக்ஷன்ல போய் நம்ம இப்போ நான் ஒரு இன்வாய்ஸ் நம்பர் காட்டினேன்ல, அந்த இன்வாய்ஸ் நம்பர் நம்ம காப்பி என்டர் பண்ணா நம்மளுக்கு இங்க வந்துடும். அப்படி நம்மளுக்கு இன்வாய்ஸ் நம்பர் வந்து நம்மளுக்கு தெரியல, நம்ம காப்பி பண்ண மறந்துட்டோம் அப்படின்னா நம்ம என்னைக்கு நம்ம இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணமோ அந்த டேட்டா செலக்ட் பண்ணிக்கணும். ஓகே. இன்னைக்கு டேட்டா செலக்ட் பண்ணி நம்ம சர்ச் கொடுத்தோம் அப்படின்னா இந்த வந்துருச்சா நம்மளுக்கு இன்னைக்கு என்ன கிரியேட் பண்ணோம், மேனுவல் இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணோம். இன்வாய்ஸ் சோர்ஸ் பில் டு கஸ்டமர் நேம் வந்து அட்வைஸ் குப்தா, டோட்டல் அமௌண்ட் வந்து 4200, டேட்டு என்ன யூனிட்ன்றது வந்துடும். டிரான்சாக்ஷன் வந்து கம்ப்ளீட்டட் எஸ்ன்னு வந்துருச்சு மேம். நம்ம டிரான்சாக்ஷன் கம்ப்ளீட் ஆகல அப்படின்னா என்னன்னு வரும். ஓகே. 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 இந்த டிரான்சாக்ஷன் நம்பர் கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம எல்லா இன்வாய்ஸும் இதுல தான் சேருமா, இல்ல நம்ம இப்ப ஃபர்ஸ்ட் வந்து உங்க பேர்ல நான் 4 இன்வாய்ஸ் போடுறேன்னா அந்த 4 மட்டும் தான் அதுல இருக்குமா, இல்ல எல்லாரோட இன்வாய்ஸும் இதுல தான் இருக்குமா? இல்ல மேம், நம்ம வந்து என்னைக்கு நம்ம புரியுதா, நம்ம என்ன டிரான்சாக்ஷன் நம்பர் போடுறோமோ என்னைக்கு நம்ம போடணும், இன்னைக்கு டேட் என்னது, ஓகே 24th அந்த 24th ஓட இன்வாய்ஸ் ஃபுல்லா இதுல இருக்கும். 24 வந்து நம்ம ஒரு 10 இன்வாய்ஸ் கிரியேட் பண்றோம் அப்படின்னா அந்த 24 டேட்டை கிளிக் பண்ணி நம்மளுக்கு இன்வாய்ஸ் நம்பர் வந்து ஒரு இன்வாய்ஸ் நம்ம தேவைப்படுது அப்படின்னா மட்டும் தான் நம்ம டிரான்சாக்ஷன் நம்பர் போடுவோம். நம்ம இன்னைக்கு வந்து ஒரு 10 டிரான்சாக்ஷன் நம்ம கிரியேட் பண்றோம் அப்படின்னா நம்ம இன்னைக்கு டேட் போட்டா மட்டும் போதும், நம்ம 10 டிரான்சாக்ஷன் நம்மளுக்கு வந்துடும். இப்போ ஒரு கம்பெனில வந்து நான் 10 இன்வாய்ஸ் முன்னாடியே நிறைய இன்வாய்ஸ் போட்டிருக்கேன், இப்போ ஒண்ணு போட்டிருக்கேன். இந்த பல்கா நம்ம தேட முடியுமா, இல்ல ஒவ்வொன்னா டேட் போய் தான் நம்ம தேட முடியுமா? பல்கா நம்ம தேட முடியாது மேம். ஏன்னா நம்ம நேத்து ஒரு இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணிருப்போம், இன்னைக்கு ஒரு இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணிருப்போம். அது நம்ம டேட் வைஸ் நம்ம பார்க்கும்போது நேத்து இன்வாய்ஸ் நம்ம நேத்து டேட் போட்டா நேத்து கிரியேட் பண்ண இன்வாய்ஸ் மட்டும் தான் வரும். நம்ம இன்னைக்கு டேட் கொடுத்து சர்ச் பண்ணா இன்னைக்கு இன்வாய்ஸ் கிரியேட் பண்ண இன்வாய்ஸ் மட்டும் தான் வரும். நான் டிரான்சாக்ஷன் நம்பர் கிளிக் பண்ணா நமக்கு எல்லா டீடைல்ஸ் வந்துருச்சா, ஓகே. எவ்வளவு குவாண்டிட்டி செலக்ட் பண்ணோம், யூனிட் பிரைஸ் எவ்வளவு செலக்ட் பண்ணோம், எல்லா டீடைல்ஸ் வந்துரும். இவ்வளவுதான் மேம், நம்ம இன்வாய்ஸ் கிரியேட் பண்றது இவ்வளவுதான். ஓகே. இன்வாய்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகே. இப்போ நம்ம இன்வாய்ஸ்ல நம்ம கரன்சி அதர் கரன்சி கிளிக் பண்றது எப்படின்னு பார்ப்போம். இப்போ நம்ம வந்து நம்ம இந்தியால இருந்து நம்ம வந்து ஒரு டிரான்சாக்ஷன் கிரியேட் பண்றோம் அப்படின்னா நம்ம இந்தியால வந்து 1000 ரூபீஸ் அப்படின்னா நம்ம யூஎஸ்க்கு கிரியேட் பண்ணும்போது அங்க டாலர் மாறும்ல. ஓகே. இந்தியன் ருபீஸ் யூஎஸ் ருபீஸ் உங்களுக்கு அமௌண்ட் சேஞ்ச் ஆகும்ல, தெரியுமா? ஆமா, சேஞ்ச் ஆகும். சேஞ்ச் ஆகும்ல, நம்ம அது எப்படின்னு பார்ப்போம். இப்போ அதே ஸ்டெப் தான், யூனிட் மேனுவல் இன்வாய்ஸ் எல்லாமே அதே ஸ்டெப் தான். நம்மளுக்கு இங்கே கரன்சின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, ஓகே. நம்ம கரன்சி ஆப்ஷன் கிளிக் பண்ணி நான் வந்து இப்போ வந்து யூரோ வச்சுங்களேன், நான் யூரோ அமௌண்ட்ல வந்து டிரான்சாக்ஷன் கிரியேட் பண்றேன். ஆனா உங்களுக்கு வந்து போறது யூஎஸ்டில போகும். ஓகே. யூரோ கிரியேட் பண்ணிக்கிறேன். யூரோ கிரியேட் பண்ணி அதே மாதிரி இப்போ வேற கம்பெனி ஏதாவது கிரியேட் பண்றேன். ஈஸி சொல்யூஷன். நான் இப்போ இந்த என்டர் பண்ண கம்பெனி எல்லாமே நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்ச கம்பெனி. நான் அதை எப்படி கிரியேட் பண்ணணும் சொல்றேன்னு சொன்னேன்ல, நீ சொல்றேன்னு நான் அதை எப்படி கஸ்டமர் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்றேன். ஓகே. சொல்யூஷன் கிரியேட் பண்ணி கிளிக்
கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்ம எக்ஸாம்பிளுக்கு ஒரு கார் கொடுக்குறேன். கார் எப்பவுமே இதுல ஈச் தான் போடணுமா அந்த யூஎம்ல? இல்லை மேம், அது வந்து ஒரு ப்ராடக்ட்டை பொறுத்து மாறும் மேம். ஓகே. ஒரு கம்பெனி பொறுத்து தெரியுதா? பேக் ஆக்டிவ் பிஎஸ் ஒரு கண்டென்ட் நம்ம ப்ராடக்ட் வந்து எப்படி இருக்கோ அது பேஸ் பண்ணி இங்கனுக்குள்ள போடணும். ஈச் அப்படின்றது பேசிக் மேம். ஈச் அப்படி ஏ அப்படின்றது பேசிக். நம்ம பேசிக் நம்ம பிராக்டிஸ் தானே பண்றோம். அது கம்பெனி வைஸ் நீங்க போகும்போது அவங்க என்ன என்ட்ரி கொடுக்குறாங்களோ அதை நம்ம பண்ணிக்கலாம். ஓகே ஓகே ஓகே. கான்டென்ட் வந்து இப்போ 2 கார் செல் பண்ணிக்கி இந்த 2 காருக்கு வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன். ஒரு காரோட ப்ரைஸ் வந்து ஒரு 50,000. டேப் அமௌண்ட் அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரேட் ஆயிடும். ஒரு 2 காரோட ப்ரைஸ் வந்து எவ்வளோ அப்படின்ற 1 lakh வந்துடும். இப்போ வந்து நான் 700 கொடுக்குறேன். நம்ம அதே மாதிரி ஆக்டிவேஷனில் போய் போஸ்ட் லெஜர் நீங்கள் கொடுத்தா தான் உங்களுக்கு அக்கௌண்டிங் சேவ் ஆகும். நீங்கள் போஸ்ட் லெஜர் கொடுக்காம ஆட்டோமேட்டிக்காக கம்ப்ளீட் அண்ட் சேவ் கொடுத்துட்டு நீங்கள் வெளியே வந்தீங்க அப்படின்னா நீங்கள் மேனேஜ் டிரான்சாக்ஷனில் போய் நீங்கள் சர்ச் பண்ணும்போது உங்களுக்கு இன்வாய்ஸ் நம்பர் வராது. ஓகே. ஏன்னா அக்கௌண்டிங் ஆனால் தான் உங்களுக்கு வந்து ரெக்கார்டிங்கே ஆகும். ஓகே. லெஜரில் ரெக்கார்டிங் ஆகும். ஓகே. டிவி அக்கௌண்டிங் கொடுக்குறேன். நம்ம கரன்சி சேஞ்ச் பண்ணது உங்களுக்கு காட்டும் பாருங்க. தெரியுதா மேம்? நம்ம என்டர் பண்ணது யூரோ அமௌண்ட்ல வந்து நம்ம 1 lakh என்டர் பண்ணோம். 1 lakh என்டர் பண்ணோம். 19,000 டாக்ஸ் போட்டிருக்காங்க. ஆனா யூஎஸ்டில வரும்போது உங்களுக்கு தெரியுதா? $1,233.96 அக்கௌண்டிங்ல. புரியுதா? புரியுது. நம்ம என்டர் பண்ண அமௌண்ட் இந்த அமௌண்ட். ஆனா நம்ம யாருக்கு ரெசிப்ட் அனுப்புறோமோ இன்வாய்ஸ் கிரியேட் பண்றோமோ அவங்க அமௌண்ட்ல வந்து இவ்வளவு அமௌண்ட். ஓகே. பேலன்ஸ் கிரியேட் ஆகும். ஓகே. அதே மாதிரி ரெவன்யூ இங்க காட்டும். அது மாதிரி தான். ஓகே. இது வந்து கரன்சி சேஞ்ச் பண்றது இருப்பாங்க. ஆனுவல் எக்ஸ்பென்ஸ்ல எவ்வளோனா நான் கிரெடிட் டிரான்சாக்ஷன் பார்க்க நம்ம சேல்ஸ் ரிட்டர்ன் பண்ணுறோம், அமௌண்ட் ரிட்டர்ன் பண்ணுறோம், நம்மளுக்கு இந்த வந்த பொருள் டேமேஜ் ஆயிருக்கு. அப்போ நம்ம இப்போ வந்து ஒரு 2 கார் ஆர்டர் பண்ணுறோம். அந்த ஒரு காரில் வந்து ஒரு டேமேஜ் ஆயிருக்கு. நம்ம காரை ரிட்டர்ன் பண்ணுறோம். ஒரு காரோட ப்ரைஸ் 50,000 அப்படின்னா நம்ம 50,000 மட்டும் ரிட்டர்ன் பண்ணுறோம் அப்படின்னா அது கிரெடிட் டிரான்சாக்ஷன் சொல்லுவாங்க. நம்ம அதை பார்ப்போம் அடுத்து. ஓகே. சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுத்துறேன். சேவ் ஆயிடுச்சு. அதே மாதிரி பேனல் டேப்ல கிரெடிட் டிரான்சாக்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். கிரெடிட் டிரான்சாக்ஷன் கிளிக் பண்ணி இது வந்து டேமேஜோட குட்ஸ்க்கு வந்து ரெடி பண்றதுக்கு. இல்ல டேமேஜ் சேல்ஸ் ஆர்டர் இல்ல எனக்கு வந்து ப்ராடக்ட் வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகல, இல்ல எனக்கு தேவையில்ல, அந்த இது தேவையில்ல, எனக்கு வந்து ஒரு கார் மட்டும் போதும், இல்ல ஒரு ஹார்ட்வேர் மட்டும் போதும், எனக்கு இன்னொரு ஹார்ட்வேர் வேணாம் அப்படின்னு சேல்ஸ் ரிட்டர்ன் பண்றது. அது கண்டினியூ கிரியேட் பண்ணுறது. அந்த நம்பர் நான் ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ண ஹார்ட்வேரோட நம்பர் கொடுக்குறேன். சர்ச் பண்றேன். சர்ச் பண்ணா உங்களுக்கு வந்துருச்சு. இங்கே வந்துருச்சு. நம்ம டோட்டல் அமௌண்ட் வந்து 4,200. 4,000 என்டர் பண்ணோம். 200 வந்து நம்மளுக்கு டாக்ஸ். கரன்சி வந்து யூஎஸ்டி தான் கொடுத்தோம். ரெண்டாவது நம்ம செகண்டரி பார்த்ததுன்னா நம்ம யூரோல கொடுத்தோம். ஃபர்ஸ்ட் நம்ம யூஎஸ்டில கொடுத்தோம். நான் கிளிக் பண்ணி ஓகே கொடுத்தேன். இங்கே கொடுத்தா நம்ம அங்கே இப்போ கிரியேட் பண்ண டிரான்சாக்ஷன் எல்லாம் வந்துடும். நம்ம கிரெடிட் மெமோல எத்தனை பர்சன்டேஜ் கொடுக்குறோம் அப்படின்றது. இப்போ 4,000 அப்படின்னா நான் 2,000 கொடுக்குறேன். 2,000 எனக்கு வந்து ரிட்டர்ன் ஆகணும் அப்படின்னா 50%. 50% டேப் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக டாக்ஸுக்கும் உங்களுக்கு அப்ளை ஆயிரும். ஏன்னா நம்ம டாக்ஸ் வந்து நம்ம 4,000 தானே டாக்ஸ் அப்ளை பண்ணியிருப்போம். இப்போ வந்து நம்ம 2,000 டாக்ஸ் வந்து 100 அப்ளை ஆயிரும். ஓகே. எனக்கு ஒரு டவுட் சார் இதுல. ஆக்சுவலா இப்போ நம்ம ஒரு ப்ராடக்ட்னால அந்த 4,000 அப்படி காமிச்சுச்சு. இப்ப 10 ப்ராடக்ட் இருக்கு. அதுல என்ன வேணுமோ அந்த ப்ராடக்ட்ட மட்டும் கிளிக் பண்ணி இதுல கொண்டு வரணுமா?
இல்ல அப்படி பண்ண முடியாது மேம். உங்களுக்கு வந்து டோட்டலா வந்து ரெண்டு ஹார்ட்வேருக்கு தான் உங்களுக்கு 4000 காட்டுது. ஓகே. இப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஹார்ட்வேர் வேணும் அப்படின்னா இப்ப நம்மளோட இன்வாய்ஸ்ல வந்து 4000 நம்ம 2 தான் போட்டோம். சப்போஸ் 10ல அவங்க 2 தான் ரிட்டர்ன் பண்றாங்கன்னா, இங்க 2 மட்டும் மென்ஷன் பண்ணணுமா நம்ம? இல்ல மேம் எத்தனை பெர்சன்டேஜ்னு கொடுத்தா போதும் நம்ம. ஓ பெர்சன்டேஜ் குடுத்தா போதும். ஓகே. பெர்சன்டேஜ் கொடுத்தா உங்க அமௌண்ட் ஆட்டோமேட்டிக் ஜெனரேட் ஆயிரும். ஓகே. ஓகே. இப்ப நீங்க 2 இருந்தனால 50 போட்டுருக்கீங்க அப்ப. ஆமா மேம் 2 நாள் 50 போட்டுருக்கீங்க. இப்ப 4 இருந்தா நம்ம 25 போட்டுக்கணும். அந்த மாதிரி. அப்புறம் 4 ஹார்ட்வேர் ஆர்டர் பண்றேன். எனக்கு ஒரு ஹார்ட்வேர் மட்டும் ரிட்டர்ன் பண்ணனும் அப்படின்னா 25 போட்டா போதும். ஓகே. ஓகே. உங்களுக்கு 3 ஹார்ட்வேர் மட்டும் தான் உங்களுக்கு டெலிவரி பண்ணுவீங்க. ஓ சரி ஓகே. சேவ் அண்ட் ரிவ்யூ கொடுத்துறேன். போஸ்ட் லெஜர் கொடுத்துறேன். உங்களுக்கு தெரியுதா மேம்? தெரியுது. ஓகே. ரிசீவபிள்ஸ் வந்து நம்மளுக்கு 2100 ரெவென்யூ வந்து 2000 தான். டாக்ஸ் வந்து 200 இருந்துச்சு. இப்போ நம்ம எடிட் பண்ணனால 100 ஆயிருச்சு. ஓகே. கிரியேட் டிரான்சாக்ஷன். அவ்வளோதான் மேம். நம்ம இன்வாய்ஸ்ல இப்போ பார்த்தது அவ்வளோதான் மேம். இன்வாய்ஸ் நம்ம வந்து கிரியேட் டிரான்சாக்ஷன் மட்டும்தான். நம்ம மேனேஜ் டிரான்சாக்ஷன்ன்றது வந்து அந்த பண்ண டிரான்சாக்ஷன், கிரெடிட் டிரான்சாக்ஷன் எல்லாமே நம்ம டீடைல்ஸ் தேவைப்படுது. மேனேஜ் பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி யூஸ் ஆகுது மேனேஜ் டிரான்சாக்ஷன். பில்லிங்ல வந்து பில்லிங் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணுறது தான் பில்லிங் யூஸ் ஆகுது. ஓகே. இந்த மாதிரி ரெசிப்ட் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அக்கௌண்ட் ரிசீவபிள் ஸ்பேஸ் கொடுக்கிறேன். அக்கௌண்ட் ரிசீவபிள்ஸ்ல போய் கிரியேட் ரெசிப்ட் கொடுத்துக்கிறேன். ஓகே. கிரியேட் ரெசிப்ட்ல வந்து நம்ம ரெசிப்ட் டைப் ஸ்டாண்டர்ட் ரெசிப்ட் டைப்ல வந்து 2 டைப் இருக்கும்.
ஸ்டாண்டர்ட் மிஸ்லினியஸ்னு இருக்கும். ஸ்டாண்டர்ட் வந்து நம்ம பிசினஸ் பர்பஸ்க்காண்டி நம்ம ஸ்டாண்டர்ட் கிரியேட் பண்ணுவோம். இப்போ நம்ம வந்து ஒரு சேல்ஸ், நான் வச்சிருக்க மேனுஃபேக்சரிங் கம்பெனிலேருந்து ஒரு நான் சேல்ஸ் கிரியேட் பண்ணுறேன் அப்படின்றப்ப நம்மளுக்கு வந்து ஸ்டாண்டர்ட் வந்து தேவைப்படும். இப்போ நான் வந்து ஒரு பெர்ஃப்யூம் கம்பெனி வச்சிருக்கேன் அப்படின்னா, அந்த பெர்ஃப்யூம் வந்து ஒரு டன் சேல்ஸ் பண்ணுறேன். அதுலேருந்து வர ரெவன்யூ, ரிசீவபிள்ஸ் எவ்வளோ அப்படின்றத நம்ம ரெக்கார்டிங் பண்ணுறதுக்காண்டி ஸ்டாண்டர்ட் தேவைப்படும். மிஸ்லினியஸ் என்ன பண்ணுறது வந்து நம்ம பிஸ்னஸ் தவிர்த்து நம்ம அதர் ரெவன்யூ. இப்போ நான் வந்து ஒரு பில்டிங் ஒரு லேண்ட் வச்சிருக்கேன், அந்த லேண்டை நான் வந்து சேல் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சேல் பண்ணுற அமௌண்ட் வந்து நான் இப்போ ஒரு 1 lakh சேல் பண்ணுறேன். நான் 1 lakh சேல் பண்ணுறது நான் ரெக்கார்டு பண்ணணும் அப்படின்னா அது பிஸ்னஸில் வந்து நம்மளுக்கு இன்க்ளூட் ஆகாது. பிஸ்னஸில் அதில் உங்களுக்கு அது வந்து அதர் ரெவன்யூஸ். பிஸ்னஸில் வந்து நம்ம ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி வச்சிருக்கோம் அப்படின்னா, அந்த மேனுஃபேக்சரிங் கம்பெனி மூலமா நம்மளுக்கு வர ரெவன்யூ அப்படின்னா ஸ்டாண்டர்டா வருது. நான் அதை தவிர பர்சனலா அல்லது பிசினஸ்லயே நான் ஒரு லேண்ட் செல் பண்றேன், இல்லை ஒரு கம்பெனி செல் பண்றேன், இப்போ கம்பெனி லாஸ் ஆயிடுச்சு நான் செல் பண்றேன் அப்படின்றப்ப நம்மளுக்கு மிஸ்லினியஸ் தேவைப்படும். நம்ம எந்த டேட்ல நம்ம சேல் பண்ணியிருக்கோம், எவ்வளோ அமௌண்ட்டுக்கு சேல் பண்ணியிருக்கோம், மிஸ்லினியஸ் டிரான்சாக்ஷன் தேவைப்படும். நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டு டிரான்சாக்ஷன் நான் சொல்றேன். பிசினஸ் யூனிட் வந்து யூஎஸ் பிசினஸ் யூனிட்னா ரெசிப்ட் மெத்தட் வந்து ஆட்டோமேட்டிக் கொடுத்துக்கிறேன். ரெசிப்ட் ரெசிப்ட்ல வந்து ரெசிப்ட் நம்பர் வந்து நம்மளா கிரியேட் பண்றதா ஓகே. நம்ம சாய்ஸ், நம்ம வேணா கிரியேட் பண்ணலாம். நான் இப்போ வந்து 001121 கொடுத்துக்கிறேன். அமௌண்ட் வந்து நம்ம வந்து இப்போ எவ்வளோ நம்ம இப்போ வந்து இந்த ஹார்ட்வேர் சேல் பண்ணோம்ல, ஹார்ட்வேர் வந்து 4200 சேல் பண்ணோம். நம்ம வந்து கஸ்டமர்கிட்ட வந்து இப்போ வந்து அமௌண்ட் கேட்குறோம். அமௌண்ட் கேட்கறதுக்காண்டி கிரியேட் பண்றதா ரெசிப்ட். ஓகே. நான் 4000 கிரியேட் பண்றேன். இப்போ நான் 4000 வேணாம், எனக்கு அதுல வந்து ஒரு 2000 மட்டும் கவர் ஆனா போதும், 2000 மட்டும் இப்போதைக்கு எனக்கு வேணும் அப்படின்னா நம்ம 2000 என்ட்ரி பண்ணிக்கிறேன். 2000 என்ட்ரி பண்ணிட்டு நம்ம வந்து பேங்க் கஸ்டமரோட பேங்க் வந்து ஆட்டோமேட்டிக்கா நான் கிரியேட் பண்ணி வச்சிருப்பேன். நான் அது சொல்றேன் கிரியேட் பண்றது நான் ஆல்ரெடி செலக்ட் ஆயிரும். உங்களுக்கு வந்து பிசினஸ் யூனிட்டை செலக்ட் பண்ணாலே உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அந்த பேங்க் வந்து இன்புட் ஆயிரும் டிஃபால்ட்டா. அது ஆட்டோமேட்டிக் இன்புட் ஆயிடுச்சு. அதை எப்படின்னு சொல்றேன் உங்களுக்கு. கஸ்டமர் அக்கௌண்ட் நம்பர், கஸ்டமர் நேம், கஸ்டமருக்கு வந்து நம்ம அந்த அட்வைட் குப்தா அப்படின்றவங்களுக்கு வந்து நம்ம சேல் பண்ணோம்ல, ஹார்ட்வேர் சேல் பண்ணோம். நான் திரும்ப அவங்க செலக்ட் பண்ணிக்கிறேன். சைட் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நீங்கள் இந்த கஸ்டமர் செலக்ட் பண்ணாலே உங்களுக்கு சைட் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும், அவங்க எந்த சைட் இருக்காங்க அப்படின்றது. இப்போ வந்து நம்ம வந்து பேங்க் அக்கௌண்ட் கொடுக்கணும். பேங்க் அக்கௌண்ட்னா நம்ம அவங்க எந்த அக்கௌண்ட்ல வந்து நம்மளுக்கு பேங்க் அக்கௌண்ட் நம்ம கிரியேட் பண்றாங்க அப்படின்றத கொடுக்கணும். இப்போ அட்வைட் குப்தாவுக்கு வந்து நம்ம வந்து பேங்க் அக்கௌண்ட் கிரியேட் ஆகலை, பேங்க் அக்கௌண்ட் செட்டப் பண்ணலை. இன்னும் அவங்கள்ட்ட வந்து நம்ம டிரான்சாக்ஷன் பண்ண முடியாது. நான் அதுக்கு பதிலாக வேற கம்பெனி எடுத்துக்கிறேன். நான் இந்த கம்பெனி எடுத்துக்கிறேன். ஆட் ஓப்பன் ரிசீவபிள்ஸ் கொடுத்துக்கிறேன். ஆட் ஓப்பன் ரிசீவபிள்ஸ் கொடுத்தோம்னா நமக்கு என்னென்ன ரிசீவபிள்ஸ் வரும்ன்றது நம்ம டியூல காட்டும். சர்ச் பண்றேன். தெரியுதா மேம்? இப்போ ஈஸி சொல்யூஷன்ற கஸ்டமர் வந்து நமக்கு இவ்வளோ டியூ அமௌண்ட் பே பண்ணணும். இதெல்லாம் நம்ம கிரியேட் பண்ண இன்வாய்ஸ், நம்ம டிரான்சாக்ஷன் நம்பரு, நம்ம இவ்வளோ அமௌண்ட் வந்து அவங்க பே பண்ணணும். அமௌண்ட் டியூன்னு காமிக்குதா? தெரியுது. அமௌண்ட் பே பண்ணணும். இப்போ நான் எக்ஸாம்பிள் $40,495 வந்து நான் வந்து பே பண்ணணும். அதில் வந்து எனக்கு 2000 மட்டும் இப்போ எனக்கு தேவைப்படுது. நான் அதை வந்து அவங்களுக்கு வந்து ரிசிப்ட் அனுப்ப போறேன் அப்படின்னா அவங்க அதை கிரியேட் பண்ணி டன் கொடுத்துருங்க. டன் கொடுத்தா உங்களுக்கு இன்னும் ஆட் ஆயிரும். டிரான்சாக்ஷன் நம்பரு, அமௌண்ட், ரெஃபரன்ஸ் அமௌண்ட் வந்து ஆட் ஆயிரும். இப்போ நான் வந்து அப்ளை பண்றேன். அப்ளை மேனுவலி கொடுக்கணும்.
இப்போ வந்து நம்ம காட்டுற ரிசிப்ட் டீடைல்ஸ் வந்து 12,000 12,000 வந்து கவர் பண்ணுறோம். ரிசிப்ட் டீடைல் 12,000. இப்போ நம்ம திரும்ப வந்து அவங்கள செலக்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து கஸ்டமர் செலக்ட் பண்ணிட்டோம். இப்போ 2,000 நம்ம கவர் பண்ணுறதுக்காண்டி திரும்ப நம்ம ஒன் மோர் செலக்ட் பண்ணுறோம். அதே சர்ச் பண்ணி ஈஸி சொல்யூஷன் அதே அமௌண்ட்டை கிளிக் பண்ணி நான் டன் கொடுக்குறேன். டன் கொடுத்தா உங்களுக்கு இங்கே வந்துடும். அப்ளைட் அமௌண்ட் டியூ வந்து 12,495. நான் அப்ளைட் பண்ண அமௌண்ட் வந்து 12,000. ஓகே. 2,000 நீங்க அப்ளை பண்ணது. 12,000ல இருந்து 2,000 இப்ப நம்ம கேட்டிருக்கோம் உங்கள்ட்ட. 2,000 அப்ளை பண்ணிருக்கேன் நான். இப்போ இங்க தெரியுதா மேம்? ஃபர்ஸ்ட் வந்து அவங்க 14,495 வந்து உங்களுக்கு பே பண்ணணும். ஓகே. வந்து நம்ம 2,000 அப்ளை பண்ணிருக்கோம். பேலன்ஸ் டியூ வந்து அவங்க 12,495 வந்து பே பண்ணணும். பேலன்ஸ் அமௌண்ட். ஓகே. நான் ஆக்சன்ட்ல வந்து போஸ்ட் லெட்ஜர் கொடுக்குறேன். என்ன காட்டுறேன் மேம்? கஸ்டமர் கேஷ் ரிசிப்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். கஸ்டமர் கேஷ் வந்து 2,000 கொடுத்துட்டு நான் சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுக்குறேன். அவ்வளோதான். நம்ம ரிசிப்ட் இப்போ தான் கிரியேட் பண்ணணும். ஓகே. இப்போ வந்து நம்ம அதில் இன்வாய்ஸில் பார்த்தோம்ல அதர் கரன்சி அதே இது நம்ம ரிசிப்ட்லேயும் பார்ப்போம். இப்போ அதர் கரன்சி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு நான் கிரெடிட் ரிசிப்ட் கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி கரன்சியில் வந்து நான் இப்போ INR கொடுத்துக்கிறேன். இந்தியன் ருபி கொடுத்துக்கிறேன். இந்தியன் ருபியில் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு 50,000 தேவைப்படுது. Receipt method receipt number நான் 1000 கொடுத்துக்கிறேன். சைட் வந்து மேண்டிட்டரி மேம். மேண்டிட்டரி சைட் வந்து நீங்கள் மேண்டிட்டரியாக கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து ஆட் ஓப்பன் ரிசீவபிள்ஸ் உங்களுக்கு ஆட் ஆகும் அண்ட் சேவ் ஆகும். ஆட் ஓப்பன் ரிசீவபிள்ஸ் சைட் வந்து நமக்கு கஸ்டமரோட எங்க இருக்காங்களோ அதோட சைட் வருமா? ஆமா மேம். சைட் வந்து நம்ம கஸ்டமர் இருந்தாலும் அது வந்து கிரியேட் பண்ணணும். நான் எப்படி கிரியேட் பண்றதுன்னு அடுத்த ஸ்டெப்ல சொல்றேன். ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணி சொல்றேன் நான். இப்போ நம்ம கரன்சி சேஞ்ச் பண்ணோம்ல மேம். கரன்சி சேஞ்ச் பண்றதுனால நம்மளுக்கு இங்க வந்து ஆப்ஷன்ஸ் நிறைய காட்டும். அதுல வந்து நீங்க இன்க்ளூட் கிராஸ் கரன்சி டிரான்சாக்ஷன் டிக் பண்ணணும். ஓகே. டிக் பண்ணாதான் உங்களுக்கு இப்போ நான் டிக் பண்ணாம சர்ச் பண்றேன் பாருங்களேன். டிக் பண்ணாம சர்ச் பண்ணா நமக்கு எந்த ரிசல்ட்டும் காட்டாது. ஏன்னா நம்ம கரன்சி சேஞ்ச் பண்ணிருக்கோம். இன்க்ளூட் கிராஸ் கரன்சி டிரான்சாக்ஷன் கிளிக் பண்ணி சர்ச் பண்ணேன் அப்படின்னா ஓகே. எனக்கு வந்து டியூ அமௌண்ட் காட்டும். ஓகே. இப்போ வந்து நான் 50,000 கிரியேட் பண்ணியிருக்கேன். இவங்க அமௌண்ட் டியூ அமௌண்ட் வந்து 12,495 தான். ஏன்னா நம்ம கவர் பண்ற அமௌண்ட் கம்மியா இருக்கு. ஓகே. நம்ம வந்து அவங்க வந்து நமக்கு எவ்வளவு அமௌண்ட்டுக்கு எக்ஸ்ட்ரா கொடுக்கணுமோ அந்த அமௌண்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே. எக்ஸாம்பிளுக்கு 1,07,884 கொடுக்கணும்ல, நான் அந்த அமௌண்ட் கிளிக் பண்ணிக்கிறேன். பண்ணிட்டு டன் கொடுக்குறேன். அப்படியே இருப்பேன்.
கிளாஸ் கரன்சி இதை கிரியேட் பண்ணோம். வந்துருச்சா மேம்? வந்துச்சு சார். 1,83,222 பேலன்ஸ் டியூ அமௌண்ட். பண்ணி கொடுக்குறேன். நான் வந்துருச்சேன் மேம். வந்து நம்ம கேட்டிருக்கோம். ஆனால் அவங்களோட அக்கௌண்டிங் யூஎஸ்டி அக்கௌண்ட்ல வந்து $712 தான். அவங்க வந்து 12,712 பே பண்ணும்போது நம்மளுக்கு வந்து இந்தியன் ரூபீஸ்ல வரும்போது 50,000 கன்வெர்ட் ஆயிரும். ஓகே. புரியுதா மேம்? புரியுது. புரியுது. 7 + கொடுங்க. அவ்வளோதான் மேம். இன்வாய்ஸ்ல அவ்வளோதான். இன்வாய்ஸ்ல பேசிக் அவ்வளோதான். ரிசிப்ட்லேயும் பேசிக் அவ்வளோதான். இதுக்கப்புறம் இது என்னென்ன இருக்கு அப்படின்னு டீப்பா பார்ப்போம். எப்படி இதை ஆட் பண்றதுன்னு இன்னைக்கு சொல்லி கொடுக்குறீங்களா? நாளைக்கு நான் ஏதாச்சும் ஹோம்ஒர்க் பண்ணி வைக்கிறேன், ஏதாச்சும் ஆட் பண்ணி. எது மேம்? இதுல உள்ளது அந்த திங்ஸ் எப்படி ஆட் பண்றதுன்னு சொல்லி கொடுக்குறேன்னு சொன்னீங்கல்ல இப்ப. அதான் பார்க்க போறோம். மேல கஸ்டமர் கிரியேட் பண்ணிட்டாங்க மேம். ஓகே. அதான் கஸ்டமர் கிரியேட் பண்றாங்க. நான் சொல்றேன். பில்லிங்ல போய் இந்த கஸ்டமர்ஸ்ல கிரியேட் கஸ்டமர் இருக்குல்ல மேம். ஓகே. கிரியேட் கஸ்டமர் கிரியேட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து இப்பதான் மேம் ஒரு புதுசா ஒரு கஸ்டமர் கிரியேட் பண்றோம். ஓகே. இப்போ வந்து இது ஒரு கஸ்டமர் தான் நம்ம வந்து அட்ரஸ் புதுசா ஒரு கஸ்டமர் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பர்ச்சேஸ் ஆர்டர் கிரியேட் பண்ணி கொடுக்குறாங்க. எனக்கு வந்து இவ்வளவு ப்ராடக்ட் வந்து இத்தனை குவான்டிட்டி இத்தனை யூனிட்ல வேணும் அப்படின்னு. நம்ம வந்து அந்த கஸ்டமர் வந்து நம்மகிட்ட ஆல்ரெடி இல்லை, நியூ கஸ்டமர். அந்த கஸ்டமர் வந்து நம்ம கிரியேட் பண்ணணும். அப்போ வந்து நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து 11 போட்டுக்கிறேன். 11 போட்டு பட்டி கார்பரேஷன் போட்டுக்கிறேன். இது வந்து சாய்ஸ் தான். நம்ம என்ன கம்பெனி வேணாலும் நம்ம மெமரிக்கு என்ன கம்பெனி ஞாபகம் இருக்குமோ அந்த கம்பெனி போட்டுக்கலாம்.
எது ஈஸியா இருக்குமோ. ம். ரிஜிஸ்டர் ஐடி வந்து ஆட்டோமேட்டிக்கா ஜெனரேட் ஆயிரும். ம். நான் கம்பெனி நேம் கொடுத்துக்கிறேன். அக்கவுண்ட் நம்பர் ஆட்டோமேட்டிக்கா ஜெனரேட் ஆகும். ஐடி வந்து அதுவே ஆட்டோமேட்டிக்கா ஆகும்னா நார்மலா பேசிக்காவே அப்படி ஆயிருமா அதுவே? பேசிக்காவே ஆயிரும். நம்ம நியூ கஸ்டமர் கிரியேட் பண்றப்பன்னா நமக்கு அந்த ஃபியூஷன் டூலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆகி கொடுத்துரும். ஓகே ஓகே. அக்கவுண்ட் டைப் வந்து எக்ஸ்டர்னல் கொடுத்துக்கோங்க. எப்பவுமே எக்ஸ்டர்னல் தான் கொடுக்கணுமா? இல்லை நம்ம அது சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் எக்ஸ்டர்னல் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் எக்ஸ்டர்னல் கொடுக்குறேன். கஸ்டமர் கிளாஸ் வந்து நம்ம என்ன பர்பஸ்க்காண்டி பண்ணுறோம், கன்சியூமரா இல்லை கார்பரேட்டா இல்லை எஜுகேஷன்னா இப்போ ஒரு ஸ்கூல் காலேஜ் இருக்கும், நம்ம டேபிள்ஸு சேர்ஸு அந்த மாதிரி நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அந்த மாதிரி. ஓகே. ஹாஸ்பிட்டாலிட்டிக்கு நம்ம இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள், ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து நம்ம இப்போ ஒரு எப்படி சொல்கிறது, ஹாஸ்பிட்டாலிட்டிக்கு தேவையான நம்ம ப்ராடக்ட்லாம் நம்ம சேல் பண்ணுவோம் தெரியுமா? ஓகே. அந்த மாதிரி நம்ம வந்து கஸ்டமர் கிளாஸ் வந்து நம்ம இது வேணா கொடுத்துக்கலாம். ஓகே. அக்கவுண்ட் அட்ரஸ் வந்து கஸ்டமர் சைட்டு கொடுத்துக்கணும். 1 minute மேம். ஓகே. கேக்குதா மேம்? கேக்குது சார். இது கஸ்டமர் கிளாஸ் வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் கொடுக்குறேன். கஸ்டமர் கிளாஸ் இப்போ எனக்கு எதுவுமே தேவையில்லை அப்படின்னா நான் அப்படியே பிளாங்காக விட்டுறேன் மேம். எனக்கு எந்த ப்ராசஸ் தேவையில்லை, நான் மேனுவல் சும்மா ப்ராக்டிஸ் கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னு நான் விட்டுறேன், பிரச்சனை இல்லை. அக்கௌண்ட் டிஸ்கிரிப்ஷனில் வந்து நீங்கள் என்ன நேம் கொடுத்தீங்களோ அதே நம்ம கொடுத்துக்கலாம். 11 பட்டி கார்பரேஷன் நான் கொடுத்தேன் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்லையும் அதே கொடுத்துக்கிறேன். டேட் வந்து ஃப்ரம் டேட் நீங்கள் என்ன டேட் கொடுத்துக்கலாம். டூ டேட் வந்து தேவையில்லை. டூ டேட் அது வந்து ஆப்ஷனல் தான், தேவைன்னா கொடுத்துக்கலாம், பிரச்சனை இல்லை. சைட் நேம் வந்து நான் சொன்னேன் சைட் நேம் வந்து நீங்கள் பில் டு நேம் கொடுத்தா சைட் நேம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துருமான்னு கேட்டிங்களா? அது வந்து நீங்கள் இங்கே கிரியேட் பண்ணி வைக்கணும். நம்ம இங்கே கிரியேட் பண்ணி வச்சா தான் நம்ம அங்கே இன்வாய்ஸில் வந்து நம்ம கஸ்டமர் நேமோ பிஸ்னஸ் யூனிட்டு நம்ம செலக்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து அட்ரஸ் ஜெனரேட் ஆகும். இப்போ தான் நான் யூஎஸில் கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னா சைட் நேம் வந்து எக்ஸாம்பிள் நியூயார்க் கொடுத்துக்கிறேன். country is city. இப்போ நீங்கள் கண்ட்ரி கொடுத்தாலே உங்களுக்கு ஸ்டேட் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஜெனரேட் ஆயிடும். ஓகே. தெரியுதா? ஸ்டேட் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். போஸ்டல் கோட் வந்து நம்மளுக்கு
இப்போ வந்து ப்ராக்டிஸ் பண்றாங்கன்னா நம்ம எந்த போஸ்ட் வேணா கொடுத்துக்கலாம். நீ கம்பெனி வைஸ் போகும்போது அந்த ஒரிஜினல் போஸ்டல் கோட் தான் கொடுக்கணும். அந்த கம்பெனி எந்த அட்ரஸ்ல இருக்கு, எந்த லொகேஷன்ல இருக்கு அப்படின்ற போஸ்டல் கோட் தான் கொடுக்கணும். ஏன்னா நம்மளுக்கு வந்து குட்ஸ் டெலிவரி பண்ணும்போது அங்கதானே போவோம். ஓகே. எக்ஸாம்பிள் 100303 அவளை அட்ரஸ் கிரியேட் பண்றது இவ்வளவுதான். ஓகே. அட்ரஸ் அட்ரஸ் பர்பஸ் நம்ம எதுக்காண்டி நம்ம அட்ரஸ் கிரியேட் பண்றோம் அப்படின்ற பர்பஸ்க்காண்டி நம்ம கிரியேட் பண்றோம். அட்ரஸ் பர்பஸ் கிரியேட் பண்ணுவோம். அட்ரஸ் பர்பஸ் இந்த ப்ளஸ் ஐகான் கிளிக் பண்ணி நம்ம கிளிக் பண்ணுவோம். சைட் பர்பஸ் வந்து நம்ம பில் டு கஸ்டமர் தானே மேம், கஸ்டமர்னால பில் டு கொடுத்து வரோம். அடுத்ததுல ஷிப் டு நம்ம எங்க அனுப்புறோம், எந்த அட்ரஸ்க்கு அனுப்புறோம் அப்படின்ற ஷிப் டு கொடுப்போம். ஷிப் டூல வந்து நம்ம அட்ரஸ் கொடுக்கணும். நம்ம எந்த அட்ரஸ்க்கு குட்ஸ் செல் பண்றோம் அப்படின்ற அட்ரஸ் கொடுக்கணும். ஏன்னா அப்பதான் ஷிப் டூல வந்து அட்ரஸ் தெரிஞ்சாலும் நம்ம செல் பண்ண முடியும். அதனால நம்ம ஷிப் டூல வந்து அட்ரஸ் கொடுத்துக்கிறோம். கேக்குதா மேம்? கேக்குது. கனெக்ஷன் மாஸ்டர்ஸ் அவ்வளோதான் மேம். கஸ்டமர் இப்போ கஸ்டமர் கிரியேட் பண்ணுறது இவ்வளோதான். கஸ்டமர் கிரியேட் பண்ணிட்டு சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுக்குறேன். இப்போ நீங்கள் வந்துச்சு நமக்கு நம்ம கிரியேட் பண்ண கஸ்டமரு 11 பட்டி பவர் கார்பரேஷன் அக்கௌண்ட்ஸ் எல்லாமே இங்கே வந்துடும் மேம். சைட் நம்பர் கிளிக் பண்ணுறேன். சைட் நம்பர் கிளிக் பண்ணி அட்ரஸ் எல்லாமே வந்துடும். ரெஃபரன்ஸ் அக்கௌண்ட் இருக்கும் மேம். ரெஃபரன்ஸ் அக்கௌண்ட்டில் போய் ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு வந்து பிஸ்னஸ் யூனிட் கேட்கும். நம்ம எந்த பிஸ்னஸ் யூனிட் செலக்ட் பண்ணணும், இவன் என்ன பிஸ்னஸ் யூனிட் செலக்ட் பண்ணணும், US1 பிஸ்னஸ் யூனிட் செலக்ட் பண்ணணும். US1 பிஸ்னஸ் யூனிட் செலக்ட் பண்ணி இதில் வராது சர்ச் பண்ணணும். என்ன சார் US1 பிஸ்னஸ் யூனிட் செலக்ட் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ணிட்டு ரெவன்யூவில் நம்ம எந்த பர்பஸ்க்காண்டி எந்த அக்கௌண்ட்டு கிளிக் பண்ணணும் அப்படின்னா அப்புறம் HDFC அக்கௌண்ட்டை எடுத்துக்கிறேன். பேலன்ஸ் ஷீட் காஸ்ட் அக்கௌண்டிங் வந்து எக்ஸாம்பிளுக்கு
ஃபுட் அண்ட் கமெரிக்கல் எடுத்துக்கிட்டு ஓகே கொடுத்துட்றேன். காஸ்ட் சென்டர்னா எப்படி சார் இது பண்ணணும்? நம்ம காஸ்ட் சென்டர் வந்து இல்ல மேம், அந்த டீடைல்ஸ்லாம் உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க மேம். அவங்களே கொடுத்துருவாங்க. எந்த கஸ்டமர் கம்பெனி கஸ்டமர் அட்ரஸ் உங்களுக்கு எந்த அக்கௌண்ட் எல்லாமே கொடுத்துருவாங்க. சும்மா நம்ம என்டர் பண்றதுக்காக இது பண்ணிருக்கோம். ஓகே. combination revenue business unit ரெவென்யூ கிரியேட் ஆயிடுச்சு மேம். அன்னியல் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணனும். ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ நம்ம கஸ்டமர் கிரியேட் பண்ணிட்டோம் மேம். கஸ்டமர் கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம வந்து 77 பட்டி பவர்ன்ற கார்பரேஷனா கிரியேட் பண்ணேன். 77 பட்டி பவர் கார்பரேஷன்ன்ற பேர்லயே நம்மளுக்கு இன்னொரு அட்ரஸ் வேற அட்ரஸ். இப்போ அமெரிக்கா யூஎஸ் கொடுத்தோம். யூஎஸ்ல இப்போ ஆஸ்திரேலியா அந்த மாதிரி கண்ட்ரில வந்து அதே நேம்ல வந்து நம்ம அதே பிரான்ச். இப்போ டாடா கல்ச்சர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்படின்னா இந்தியாவில இருக்கு, யூஎஸ்ல டாடா கண்ட்ரில இருக்கு. உங்களுக்கு டாடா கல்ச்சர் எக்ஸாம் உங்களுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதே மாதிரி இருக்கு. இப்போ நம்ம அந்த 2 கம்பெனி அக்கௌண்ட்டையும் மெர்ஜ் பண்ணணும் அப்படின்றத இப்படி பார்ப்போம். எப்படி மெர்ஜ் பண்றதுன்னு பார்ப்போம். இந்த அக்கௌண்ட் இப்போ நம்ம அதுக்கு வந்து ஒரு டூப்ளிகேட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிப்போம். டூப்ளிகேட் அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்க்கலாம். போய்
சாரி ரிசிப்ட் போவோம் இதுன்னு ரிசிப்ட் போவோம். அதே மாதிரி தான் ரிசிப்ட் மெத்தட் எல்லாமே நம்ம ஆல்ரெடி பண்ண மாதிரி தான் அதே மாதிரி பண்ணிக்கணும். உங்க பேஜ் போயிடுச்சு. வந்துருச்சு. ஓகே. மேம் ஆல்ரெடி 77 வண்டி கால்குலேஷன் கொடுத்துருந்தோம் மேம். 11 11 சார் 11 7 11 அக்கௌண்ட் டைப் ஓகே. கேக்குதா மேம்? கேக்குது. பிஎன்எஸ் அக்கௌண்ட் அட்ரஸ். இப்போ அட்ரஸ்ல வந்து நம்ம அவங்க வந்து நியூ இயர் கொடுத்தோம். இப்போ இங்கே வேற அட்ரஸ் கொடுத்துருவோம். ஸ்டேட்டஸ் postal code 0.92. அதே மாதிரி அட்ரஸ் போக சொல்லி அதே மாதிரி பெல்ட்டோ ஷிஃப்ட்டோ கொடுத்துக்கணும்.
சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுத்துட்டோம். அதே மாதிரி பட்டி பவர் கார்பரேஷன் பட்டி பவர் கார்ப்னு கிரியேட் ஆயிடுச்சு மேம். கிளிக் பண்ணிக்கிறேன். அதே ஸ்டெப் தான், நான் லாஸ்ட் டைம் பார்த்த அதே ஸ்டெப் தான். அதே இந்த ஒரே பேர்ல எல்லா ஊரையும் மாத்தி மட்டும் சேவ் பண்ண முடியாதோ? நேம் லைட்டா சேஞ்ச் பண்ணாதான் சேவ் ஆகுமா சார்? பண்ணலாம் மேம், அதே மாதிரி பண்ணலாம். நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் கார்பரேஷன் கொடுத்தேன். சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுத்துக்கிறேன். சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா திரும்ப இங்கே மேனேஜ் கஸ்டமர்ஸில் வந்து இங்கே ஆக்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கலாங்க. ஆக்ஷன் ட்ரான்ஸ்ஃபர் கிளிக் பண்ணி மெர்ஜ் ரெக்கார்ட் கொடுக்குறேன். இன்னும் 2 கிளைண்ட்டையும் நம்ம மெர்ஜ் பண்ண போகிறோம். ஓகே, மெர்ஜ் அக்கௌண்ட் கொடுத்துட்டு ஒரிஜினல் செலக்ட் மாஸ்டர் வந்து 11 பட்டி கார்பரேட் கார்ப்பு, நம்ம டூப்ளிகேட் ரெக்கார்டு வந்து நம்ம 11 பட்டி கார்பரேஷன் கொடுத்துக்கிறேன். சப்மிட் கொடுத்தா அப்படின்னா மெர்ஜ் ஆயிடும். திரும்ப நம்ம மேனேஜ் கஸ்டமரில் வந்து பார்த்தோம் அப்படின்னா சர்ச் பண்ணாலே நமக்கு ரெண்டுமே காமிக்கும். இந்த காமிக்குது மேம், மெர்ஜ் கார்பரேஷன். ஓகே ஓகே ஓகே. நெக்ஸ்ட் வந்து கேட்குதா மேம்?
கேக்குது சார். ஆமா, இப்ப நீங்க கிரியேட் பண்றீங்களா? நம்ம கிரியேட் பண்ண மாதிரி நீங்க கிரியேட் பண்றீங்களா? நான் பாக்குறேன். ஓகே. ஆனா என்னோட பேஜ் ஷேர் ஆகுமான்னு எனக்கு தெரியலையே. என் ஹஸ்பண்ட் இன்னும் பார்க்கல அது என்னன்னு. இல்ல மேம், அது நான் சொல்றேன். அது எப்படின்னா, நீங்க குரோம்ல வந்து நீங்க இன்ஸ்டன்ஸ் வந்து லாகின் பண்றீங்களா? ஓகே. லாகின் பண்ணிட்டு குரோம் டேப்பை க்ளோஸ் பண்ணாம அப்படியே டைரக்டா ஸ்கேப் விண்டோ மாத்திருங்க. இல்ல என்னோடது வந்து ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் டைம் பண்றனால உள்ள ஏதோ பிரைவசி செட்டிங்ல இருக்குது அது. அது சேஞ்ச் பண்ணணும். ஓ, அப்படியா மேம்? என்னோட ஆப்பிள்னால அது செக்யூரா இருக்கு. வெளில ஷேர் பண்ண முடியல என்னால. ஓ, நாளைக்கு தான் அவங்க பண்ணி தரேன்னாங்க. ஒர்க்ல இருக்கனால அவங்க இன்னைக்கு பண்ணி தரல. நாளைக்கு தான் செட் பண்ணி குடுக்குறேன். நாளைக்கு தான் லீவ் உங்களுக்கு. நாளைக்கு தான் மேம். பண்ணி இருக்காங்க. நாளைக்கு தான் அவங்க செட் பண்ணி குடுக்குறேன்னு இருக்காங்க அத. ஓகே மேம். நாளைக்கு தான் என்னால உங்களுக்கு ஸ்கிரீன் ஷேர் பண்ண முடியும். ஓகே நேத்து மேம். அவங்க ஒர்க்கா இருந்தனால அவங்க பண்ணல அவங்க. நான் ஹோம்வொர்க் பண்ணி உங்களுக்கு நாளைக்கு காட்டுறேன் நானு. நான் ஓகே homework மேம். தரேன். ம்ஹ்ம். அதான் அடுத்து வந்து பேலன்ஸ் ஃபார்வர்டிங் பில் எப்படின்னு பார்ப்போம் மேம். ஓகே. பேலன்ஸ் ஃபார்வர்டிங் பில். ரிசீவபிள்ஸ் பில்லிங்ல போய் டிரான்சாக்ஷன் கிரியேட் டிரான்சாக்ஷன்ல போகணும். கிளாஸ் வந்து இன்வாய்ஸ். பிஸ்னஸ் யூனிட் அதே பிஸ்னஸ் யூனிட் தான். டிரான்சாக்ஷன் சோர்ஸும் அதே தான். டிரான்சாக்ஷன் டைப் இன்வாய்ஸ். இது ஆட்டோமேட்டிக் ஜெனரேட் ஆயிடும். பில் டு நேம் வந்து நம்ம கிரியேட் பண்ணோம் மேம். 11 பட்டி கார்பரேஷன். நீங்க செகண்ட் டைம் அது 77 சேஞ்ச் பண்ணிருந்தீங்க அது. 77 லாஸ்ட்டா மாத்திட்டீங்க 77. லெவனே போட்டு பாருங்க. லெவன்ல தான் இருக்கு அப்படின்னா அது. இது என்னங்க பண்ணும்? ஒரு நிமிஷம் பார்க்குறேன். இல்ல நீங்க வேற இதுல வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். செகண்ட் ஒன்ல போகணும்னு நினைக்கிறேன். பில்லிங்ல வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். அக்கவுண்ட் பில்லிங் தான் கிரியேட் டிரான்சாக்ஷன் கொடுக்க முடியும். ஓகே. நீங்க இந்த அக்கவுண்ட் ரிசிப்ட்ஸ்ல போயிட்டு அந்த பேரை மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிட்டு வாங்க. இந்த ஒரு நிமிஷம் பார்க்குறேன். Just a minute, ma'am.
ஓகே மேம். இப்போ நம்ம வந்து ரெசிப்ட் கிரியேட் பண்ணோம்ல மேம். ரெசிப்ட் கிரியேட் பண்ணும்போது நம்ம வந்து கீழே வந்து கஸ்டமர் பில் டு நேம் கஸ்டமர் சைட் கொடுத்தோம்ல மேம். கஸ்டமர் சைட் கொடுத்தப்ப நம்மளுக்கு வந்து பேங்க் அண்ட் பேங்க் நம்பர் வந்து கிரியேட் நம்பர் வந்து ஆட்டோமேட்டிக் ஜெனரேட் ஆச்சுல. ஆமா. அது நம்ம வந்து இப்போ நம்ம வந்து எப்படி கிரியேட் கஸ்டமர் கிரியேட் பண்ண மாதிரி நம்ம பேங்க் எந்த பிரான்ச் சைட் எப்படி கிரியேட் பண்றது பார்ப்போம். ஓகே. இங்கே லெஃப்ட் சைடில் 3 டேப் இருக்குல்ல மேம். டேப் பண்ணீங்க அப்படின்னா ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா மை இன்டர்பிரேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகே. அதை செட்டப் பண்ணுற மெயின் ஒரு ஆப்ஷன் இருக்கும். செட்டப் பண்ணல மேம் மேலே. இதுதான் நான் நேத்து உங்ககிட்ட நான் இந்த பேஜ் தான் முதல்ல மோனிஷ் எடுத்தாங்க எங்களுக்கு ஃபர்ஸ்ட் எடுக்கிறப்போ. இது வந்து பேசிக் மேம். சொல்லுங்க. இதுதான் அவங்க எடுத்தாங்களா? இந்த பேஜ்க்கு மட்டும் தான் நான் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணியிருந்தேன். இதுல தான் ஏதோ கோடிங் மாதிரி வரும், அது எரர் வந்தது. அதுக்கப்புறத்துல இருந்து நான் கிளாஸ் போகல. அப்படி. அதான் மேம் இதுல வந்து நம்ம அந்த பேங்க் எப்படி கிரியேட் பண்றது, பேங்க் அக்கௌண்ட், அவங்க கஸ்டமர் பேங்க், நம்ம எந்த பேங்க்ல இருந்து அமௌண்ட் ட்ரான்சாக்ஷன் பண்றோம் எல்லாமே இதுல தான் பார்ப்போம். ஓகே. சொல்றேன். செட்டப்ல வந்து ஃபினான்ஷியல் ஏன்னா ஃபினான்ஷியல் நம்மளோட விஷன்ல வந்து ஃபினான்ஷியல் தான் நம்மளுக்கு. ஃபினான்ஷியல் செட்டப்ல வந்து ஃபினான்ஷியல்ல வந்துக்கணும். ஃபினான்ஷியல்ல வந்து கேஷ் மேனேஜ்மெண்ட் அண்ட் பேங்கிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகே. நல்லா ஸ்க்ரோல் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல மேம் கேஷ் மேனேஜ்மெண்ட். ஓகே. கேஷ் மேனேஜ்மெண்ட் கிரியேட் பண்ணி மேனேஜ் பேங்க்ஸ் இருக்கும் மேம். மேனேஜ் பேங்க்ஸ் பண்ணி கண்டென்ட் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் கொடுத்துக்கலாம். ஓகே. கொடுத்து பேங்க் நேம் மட்டும் மாத்திக்குவோம். 11 7 ப்ளஸ் கொடுத்துருவோம். 7 ப்ளஸ் கொடுத்தா நம்மளுக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸ்க்கு வந்து நம்ம பேங்க் ஆஃப் அமெரிக்கா மாறிடுச்சா மேம். 11 பேங்க் ஆஃப் அமெரிக்கா. ஓகே. சேஞ்சஸ் வர் சேவ்ட். அண்ட் வந்து இப்போ பிரான்ச் இன்ஃபர்மேஷன் நம்ம இந்த பேங்க்கு வந்து எந்த பிரான்ச், ஏன்னா அமெரிக்காவில் யுனைடெட் ஸ்டேட்ஸில் நிறையா பிரான்ச் இருக்குது. அந்த பேங்க் 11 பேங்க் ஆஃப் அமெரிக்காவுக்கு எந்த பிரான்ச்ன்ற நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். நம்ம இந்த பேங்கை கிரியேட் பண்ணி வியூ பிரான்ச்சஸ் கொடுக்கணும். வியூ பிரான்ச்சஸ் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வரும் கிரியேட் கொடுக்கணும். கிரியேட் கொடுத்தோம் அப்படின்னா இந்த டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணணும். வந்து நம்ம என்ன கொடுத்தோம் 11 பேங்க் ஆஃப் அமெரிக்கா. பேங்க் ஆஃப் அமெரிக்கா. பிரான்ச் நேம் வந்து 77. பேங்க் நேம் வந்து என்னன்னா கொடுத்துக்கலாம். ஓகே. மெயின் பிரான்ச். ரூட்டிங் நேம் வந்து சேவன் ப்ளஸ் கொடுத்துக்குவோம்.
சேவ் க்ளோஸ் கொடுத்துக்குவோம். சேஞ்சஸ் சேவ் இப்போ சேவ் ஆயிடுச்சு. இப்போ வந்து அக்கௌண்ட்டிங் இன்ஃபர்மேஷன் போகணும். அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன் வந்து கிரியேட் அக்கௌண்ட் கொடுக்கல, கிரியேட் அக்கௌண்ட் மேலே நம்ம ஃபஸ்ட்டு வியூ அக்கௌண்ட்ஸ் கொடுத்தோம். இப்போ கிரியேட் அக்கௌண்ட்ஸ் கொடுத்து அக்கௌண்ட் நேம் வந்து நம்ம டெபாசிட் பண்ணுறதுனால 11 டெபாசிட் அக்கௌண்ட் நம்பர் நம்ம என்ன வேணால் கொடுத்துக்கலாம் மேம். நம்ம 11 கொடுத்தோம், 11 கொடுத்து 98765 கொடுத்துக்கலாம். கரன்சி வந்து நம்ம யூஎஸ்ல இருக்குன்ற யூஎஸ்டி கொடுத்துக்குவோம். லீகல் என்டிட்டி ஃபர்ஸ்ட் இருந்து என்ன ஃபர்ஸ்ட் இருந்து நம்ம யூஎஸ் லீகல் என்டிட்டி தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். யூஎஸ் என்டிட்டி கொடுத்துக்குவோம். யூஎஸ் லீகல் என்டிட்டி on type checking. Amount. கேஷ் அமௌண்ட் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அவங்க கொடுத்துருவாங்க கேஷ் அமௌண்ட். நீங்கள் எவ்வளோ கேஷ் அந்த பேங்க்ல இருந்து ரெவென்யூ பண்ணணுமோ அந்த அமௌண்ட் கேட்குறேன் நீங்கள் போட்டுக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் ஒன்று போடுறேன். கிளாஸ் கிளீனிங் அக்கௌண்ட்டில் வந்து வேறு அமௌண்ட் டைப் பண்ணுறேன். 191. Use cash clearing account, business unit. நம்ம பேங்க் வந்து பேங்க் அக்கௌண்ட் அந்த பிரான்ச்சஸ் வந்து கிரியேட் ஆயிடுச்சு மேம். அதுக்கப்புறம் நம்ம கிரியேட் பண்ணது வந்து பேங்க் அக்கௌண்டோட ரிசீவபிள்ஸ். புரியுதா? புரியுது. அது நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். ரெவன்யூ கேஷ் எவ்வளோன்றது நம்ம கோடிங்ல தான் வரும். நீங்க சொன்னீங்களா கோடிங்ல தான் போட்டாங்க. ஓகே. அந்த கோடிங்ல தான் வரும். நம்ம கோடிங் வந்து நம்ம கரெக்டா போட்டா அப்பனா எரர் அடிக்காது. ஓகே. Translation difference. Continuous receivables. அடுத்து வந்து நம்ம பிசினஸ் யூனிட் செட் பண்ணிக்குவோம். பிசினஸ் யூனிட்ல வந்து ப்ளஸ் கொடுத்து பிசினஸ் யூனிட் வந்து US1 பிசினஸ் யூனிட் ஓகே கொடுத்துக்குவோம். ஓகே கொடுத்துட்டு சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுத்துக்குவோம். இப்போ நம்ம வந்து பேங்க் கிரியேட் பண்ணியாச்சு மேம். ஓகே. பேங்க்கு நம்ம பேங்க் பிரான்ச்சு நம்ம என்ன ஸ்டேட்டு யூனிட் எல்லாமே செலக்ட் பண்ணியாச்சு. இதான் நம்ம பேங்க்
இப்போ நம்ம கஸ்டமர் கிரியேட் பண்ணியாச்சு, பேங்க் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா நான் சொன்னேன் தெரியுமா, ஆல்ரெடி நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு. மாதிரி இப்போ நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா இந்த கிளைண்ட் நம்பர் போட்டு பேங்க் நம்பர் ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே